ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு மாதத்துக்கு கவலையே இல்லை. ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 20 தக்காளி எடுத்திருக்கேன். ஊறுகாய்க்கு பொடி ரெடி பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணாமல் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம், 10 காய்ந்த மிளகாய், இப்போ இந்த 3 பொருளையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் இது கொஞ்சம் வதங்கணும். வெந்தயம்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரை ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இது எவ்வளோ அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்மளோட ஊறுகாய் பொடி நல்லா பொடியாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ பெரிய பல் பூண்டு 5 ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஊறுகாய்க்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போது 20 தக்காளியும் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஊறுகாயில் தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகிடும். பூண்டு இதுமாதிரி குட்டி குட்டியாக இருக்க சொல்ல எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். வெயிட் பண்ணலாம். பதினஞ்சு பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஆயிலோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், பூண்டு ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி 20 ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுறேன். இந்த தக்காளியை நம்ம அரைச்சிலாம் செய்ய போகிறதில்ல. இதுலேயே நம்ம வதக்கி ரெடி பண்ண போகிறோம். அதனால் குட்டி குட்டியாக நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம வாட்டர் எதுவுமே சேர்க்க மாட்டோம். இதுலேயே வாட்டர் நிறைய வரும். அதெல்லாம் நல்லா திக்காகி தக்காளியெல்லாம் மேஷ் ஆகி வரும்.
ஊறுகாய்க்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளியோடவே இந்த கல்லுப்பை ஆட் பண்ணுறதால தக்காளி சீக்கிரமாக மேஷ் ஆகி கிடைக்கும். கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. தண்ணி நம்ம சேர்க்கவே இல்லை, தக்காளியிலே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியோடவே இந்த தக்காளி வெந்து வரணும். இந்த தண்ணியெலாம் கம்மியாகிட்டு ஆயில் பிரிஞ்சு வரணும். க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், தக்காளியில் ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம தக்காளியே நல்லா மேஷ் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சிருக்க ஊறுகாய் பொடியை இதோட ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துருக்கேன், அதை பாதி மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த தக்காளி ஊறுகாயில் இந்த பாதி லெமனை மட்டும் பிழிஞ்சு விட்டுடுறேன். இப்போ இதை இந்த தக்காளி ஊறுகாயோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. க்ளோஸ் பண்ணிடுறேன். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் இருக்கும், கெடாது. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.